சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் தமிழ்நாடு அரசிடம் முக்கிய கோரிக்கை வகுத்துள்ளது. இந்த 8வது ஊதிய குழுவில் மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் பெறுவதைப் போல தங்களுக்கும் ஊதிய பலன்கள் வேண்டும் என்று ரேஷன் கடை பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த வகையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் குழு அமைக்கப்பட்டது. அரசாணைகள் வெளியிடப்பட்டது. ஊதியம் மற்றும் சலுகைகள் அரசு பணியாளர்களைப் போல் பெறுவதால் அவர்களை 8வது ஊதிய குழுவில் சேர்க்கப்பட்டு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் அரசாணை எண் 76 நாள் 15/7/2019 ரேஷன் கடை பணியாளர்கள் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் என்று பரிந்துரை எண் 14 தெரிவிக்கப்பட்டவாறு ரேஷன் கடை பணியாளர்களுக்கு சங்க பணியாளர்கள் 12/3 செட்டில்மெண்ட் ஊதியம் வழங்குவது போல் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.